நீங்கள் சொல்லணும். குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ரெண்டு சாப்டர் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மெயின்டைனிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ரெண்டாவது ரெக்கார்டிங் அண்ட் மெயின்டைனிங் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் ரெண்டும் பார்க்க போகிறோம். அதில் இந்த செஷனோடைய ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, கிரியேட்டிங் கம்பெனி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, கிரியேட்டிங் அக்கௌண்டிங் மாஸ்டர், கிரியேட்டிங் இன்வென்ட்ரி மாஸ்டர், ஆல்டரிங் மாஸ்டர், டெலிஷன் ஆஃப் மாஸ்டர், மல்டி மாஸ்டர் கிரியேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்ன சார்? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். அதாவது ஒரு கம்பெனியில் இருக்கிற எல்லா லெட்ஜரையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு பேர் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நீ ஒரு லெட்ஜரை எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணலாம், ஒரு லெட்ஜரை ஆல்டர் பண்ணணும்னா ஆல்டர் பண்ணலாம், டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணலாம். இதில் இன்வென்ட்ரி பார்க்க முடியுமா, என்னென்ன பண்ண முடியும் அப்படி பார்க்கணும். எப்படி இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வருது? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நீ எதை பார்க்க விரும்புகிற? ஃபார் எக்ஸாம்பிள் குரூப்பை பார்க்க விரும்புகிற, குரூப் மாத்திரம் டிஸ்பிளே ஆகும். லெட்ஜர் பார்க்க விரும்புகிற, குரூப்பு கீழே லெட்ஜர் இருக்கும், வெறும் லெட்ஜர் மாத்திரம் வராது, குரூப்பு கீழே லெட்ஜர் இருக்கும். இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, லெட்ஜர் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஜர் வியூவில் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, லெட்ஜர் வைஸு அண்டர் என்ன அப்படின்னு உனக்கு ஹரிசாண்டலாக பார்க்கலாம். இல்லை எனக்கு குரூப் வைஸ் வேணும் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வராது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லெட்ஜர் என்னென்ன குரூப் கீழே வருது அப்படிங்கிறது தெரியும். லெட்ஜர் வியூ என்னென்ன பண்ணணும்? எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணணும். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த லெட்ஜர் ஓப்பன் ஆகும். இதை போய் நீ ஏதாவது மாற்றணும்னா மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக்ங்கிறதுக்கு பதிலாக நீ ராமசாமி குப்புசாமி அப்படின்னு போடணும்னா போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதை வந்து டெலிட் பண்ணணுமா, என்ட்ரு கொடுத்து ஆல்ட் டி கொடுத்து இந்த லெட்ஜர் வேண்டாம் அப்படின்னா டெலிட் பண்ணலாம். ஆனால் எப்போ டெலிட் பண்ண முடியும் அப்படின்னா, எப்போ டெலிட் பண்ண முடியும்? when there is no any transaction. Suppose if any transaction is there, you cannot delete. அபிஷேக்ங்கிற லெட்ஜரில் டிரான்சாக்ஷன் இருக்குது, ஸோ அவனால் டெலிட் பண்ண முடியாது. அபிஷேக்ங்கிற லெட்ஜரில் எப்படி சார் டிரான்சாக்ஷன் இருக்குங்கிறது எப்படி சார் தெரியும்? ஆல்ட் ஜி, திருவள்ளூருடைய மனைவி வாசுகி, அவளை ஞாபகம் வச்சுக்கோ. டேலியில் போயிட்டு ஆல்ட் ஜி லெட்ஜரில் போயிட்டு நீ எடுக்கலாம், அல்லது டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு லெட்ஜரில் போய் எடுக்கலாம். அதில் போய்ட்டு அபிஷேக்கிற லெட்ஜரில் பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்ஜரில் டிரான்சாக்ஷன் இருக்குது. இஃப் தேர் இஸ் எனி டிரான்சாக்ஷன் யூ கேனாட் டெலிட் த வவுச்சர், யூ கேனாட் டெலிட் த மாஸ்டர். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் அபிஷேக், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இருக்குது. டிரான்சாக்ஷன் இருந்தால் டெலிட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நான் புதுசாக ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறேன். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். இதில் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு லெட்ஜர் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்ரீனிவாசன் ஒரு லெட்ஜர். இப்போ போய் இந்த லெட்ஜரை டெலிட் பண்ண முடியுமானா முடியும். எங்கே? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு லெட்ஜர், அதில் கேபிட்டல் அக்கௌண்ட் எங்கே இருக்குது பாருங்கள், வரிசையாக வாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் எங்கே இருக்குது பாரு, கேபிட்டல் அக்கௌண்ட் லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அதுல் கேபிட்டல் ஸ்ரீனிவாசன் கேபிட்டல். இதை போய் என்ட்ரு கொடுத்து ஆல்ட் டி கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ட்ரு கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணலாம். பட் அதில் பேலன்ஸ் ஏதாவது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அவுட்புட் சிஜிஎஸ்ஸை போய் டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் பண்ண முடியாது. யூ கேன் டெலிட் த வவுச்சர் ஒன்லி இஃப் தேர் இஸ் நோ எனி டிரான்சாக்ஷன். இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி டிரான்சாக்ஷன் யூ கேன் டெலிட் த மாஸ்டர். ஓகேவா? when can you delete the master? If there is no any transaction you can delete any master. Suppose if any transaction is there, or if any transaction is linked with there, or if any master is linked with there, then you cannot delete. Master innonnoda link irundalo, alladhu if any transaction is linked with the master you cannot delete. If you want to delete, what you have to do? You have to delete all the transaction first, then you can delete the master. அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டெலிட் ஆல் த மாஸ்டர், சாரி ஆல் த டிரான்சாக்ஷன். யூ ஹாவ் டு அன்லிங்க் ஆல் த மாஸ்டர், தென் only you can edit it. So what is called the chart of accounts? Chart of account, it is a list. It displays the all list under one roof. It will displays either group wise, it displays either ledger wise,
It displays only cost center. Whatever the thing you can see all under one roof. You can see only inventory. Is it possible to see inventory? We may see chart of accounts, stock item. Only stock item. You don't create any stock item here. You didn't create any stock item here. Hence, you cannot see. Suppose if you created any stock item, you can see here, obviously. Clear? So, chart of accounts is a list. It is nothing but it is a list displays all the master in under one roof. That is called the chart of accounts. Under chart of accounts, you can see group wise, ledger wise, master wise, voucher type wise, inventory group wise, inventory stock, inventory category, inventory item wise, you can see. That is called chart of accounts. Okay, next. Suhad Private Limited deals with different types of electronic gadgets like mobile phone, computer and computer accessories of different brands. These stocks are sold in numbers boxes. The company have 4 storehouses, Bangalore, Mumbai, Delhi and Kolkata to spare shops. Chart of accounts. Actually, in Tally, there are 28 predefined groups are there. Under 28 groups, 15 are primary and 13 are secondary. Under 15 primary groups, 9 groups belongs to balance sheet and 6 belongs to profit and loss account. Under profit and loss account, 6 groups are there: purchase, sales, direct expense, indirect expense, direct income, indirect income. Under primary, there are 13 groups, 9 groups in the balance sheet. In the liability side, there are 3 groups are there: capital, loan, liability. In the asset side, some groups are there. 6 groups are there: fixed asset, investment, like that. Under the primary group, some secondary groups are also there. That is called 13 in numbers. All the 13 numbers will come under secondary primary group. Okay, wow. In Tally, you can create only secondary group ledger. You cannot create any primary group ledger. In Tally, you can create only secondary group ledger. Secondary group ledger means under capital you can create senior capital. Under capital you can create any number of group and any number of ledger. For example, under sundry debtor is the secondary group, which comes under the current asset in the primary group. You can create any number of groups like Chennai debtors, Mumbai debtors, Delhi debtors. Like that you can create any number of groups. Like that you can create any number of groups under sundry debtor. But you cannot create the sundry debtors primary secondary groups. But you cannot create any group like current assets, like capital account, like fixed assets. Like you cannot create any primary group, even in profit and loss account, even in balance sheet. Similarly, you cannot create any ledger under the profit and loss account. You cannot create any ledger under profit and loss account. Profit and loss account கீழ உங்களால எந்த லெட்ஜருமே கிரியேட் பண்ண முடியாது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. If you go to balance, if you go for Guide 5 of Tally, create ledger, create one ledger, depreciation under profit and loss account. Because profit and loss account, it is not a group. Actually, profit and loss account is a ledger. It is not a group. Profit and loss account, it is not a group. It is a ledger. You can create any number of ledger under either primary group or secondary group, but you cannot create even a single ledger under Tally default ledger. Tally default ledger means there are 2 default ledgers in Tally. One is called cash, another one is called profit and loss account. Under cash you can create any number of ledger. Petty cash ledger 1, petty cash ledger 2, petty cash ledger 3, like that you can create any number of ledger. For example, Gateway of Tally, chart of accounts, ledger, alt H, multi create. அதில் வந்து பார்த்தீங்கன்னா under cash account. Under cash account I am creating petty cash book 1 under cash, petty cash book 2, petty cash book 2, petty cash book 3,
petty cash book 4. So under cash I am creating 4 ledger. Under cash account, one cash, main cash is that petty cash book 1, 2, 3. Cash in hand is a default ledger. This cash ledger, this is in default ledger. Can we delete the default ledger? No, you can't delete. But you can rename the ledger. For example, you can rename the ledger, cash ledger as main cash ledger. You can rename, but you cannot delete the ledger. You cannot delete the ledger. There are 2 predefined ledger in Tally. One is called cash, another one is called profit and loss account. You cannot create any ledger under profit and loss account, but you can create any number of ledgers under cash account. Main cash is the one of the secondary ledger which is defaultly available. You cannot delete that ledger, but you can create any number of cash ledger, but you cannot create any ledger under profit and loss account, because profit and loss account plays 2 roles. One role is a financial statement, another role is a ledger. Clear up? Clear up? Primary groups, secondary groups. There are 2 ledgers. I explained the ledger. அடுத்தது creation of accounting master in Tally. Second வந்து பாத்தீங்கன்னா creation of accounting master. How to create Tally master? From gateway of Tally under master you can create the ledger. List of branches. In Tally, how to create the masters? From gateway of Tally, create a group if you want to create group. From gateway of Tally you can create ledger if you want to create ledger. From gateway of Tally you can create cost center. From gateway of Tally you can create currency. For example, if you are dealing with foreign currency, like you are foreign import or export sales is there, then you need to maintain dollar symbol. To dollar symbol you can create the dollar. Create கொடுத்துட்டு thatல symbol shift to 4. If you press shift to 4, dollar symbol will come. Like that you can create the dollar symbol. And you can tell the information. For example, Kuppusamy is the person. Under sundry debtor you are selling. Under state, change country. Suppose if you want to change country, United States of America, Alaska state, America, United States of America. Registered, not unknown permit. 50,000 rupees opening balance. Instead of opening balance, you can press as dollar symbol. If you press dollar, $50,000 discount. Here you can specify the amount. Okay, you can specify as dollar. $50,000 தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் $50,000 இந்தியன் ருப்பியில் வேறு. நீ வந்து கரன்சி செட் பண்ணும்போது ரேட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யூ ஹேவ் டு கிவ் த ரேட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டாலர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 89 rupees அப்படின்னு வச்சுக்கோங்க. 89 rupees அப்படின்னு வச்சுக்கோங்க. Now you can create the ledger. Kuppusamy under sundry debtor. Here you can change the country. Assume that one person is living in Alaska, United States of America. In Alaska he is there, and he have to give $50,000 opening balance. $50,000 means it is equivalent to 44,50,000 rupees, because one American dollar is equal to 89 rupees. Indian rupees 89. Okay, like that you can change any master. Then cost center, you can create cost center, rates of exchange, stock group, anything you can create from chart of accounts. Suppose if you want to create GST registration, you can create any number of registration. That is called chart of accounts. So chart of accounts is nothing but it is a list of accounts. Chart of account is over. Then
Creation of inventory master, creator, you can create star group, you can create. Then if you want to do alteration, you can select and alter. Okay, you can delete, you can alter, anything you can do. Anything you can do. Hina Bharati, class எத்தனை மணிக்கு வரீங்க? 7 மணிக்கு வரீங்க. எதுக்கு வரணும் நம்ம டேட்டா? நீங்களாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா உட்காந்துருக்க முடியுமா நம்ம? தப்பு இல்லையாப்பா? டேட்டா எல்லாரும் 6:10 இனிமேல் வந்துருங்க சொல்லிட்டேன். செகண்ட் ஐ கான்ட் ரைட். கன்க்ளூஷன். இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுப்பேன்? தட் இஸ் கால்ட் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்ல கீ டேக்அவேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை படிங்க. இன் திஸ் சாப்டர் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? எ சிங்கிள் இன்டர்ஃபேஸ். கீ மாஸ்டர் என்ன சொல்றது? எ சிங்கிள் இன்டர்ஃபேஸ் ஃபார் ஆல் மாஸ்டர் அண்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் Tally Prime helps you to discover and learn the product easily. A ledger is the account head used for recording transaction. So ledger அப்படிங்கிறது என்னன்னா, it is a ledger helped to recording the accounting transaction. இப்படி எல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு வண்டி இருக்கு, வண்டியை பார்க் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? ஜாஸ்மின் சொல்லுமா, ஒரு வண்டியை பார்க் பண்ணா என்னமா வேணும்? ஒரு வண்டியை பார்க் பண்ண என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க. நானே பேசிட்டு தான் இதா இருக்கும். யார் வேணா சொல்லுங்க. ஒரு வண்டியை பார்க் பண்ணணும், என்ன வேணும் அதுக்கு? அரவிந்த் வைத்தியநாதன் சொல்லு. என்ன ஏன் யாரும் பேச மாட்டேன்றீங்க? ஒரு வண்டியை பார்க் பண்ணணும்னா என்ன வேணும்? பார்க் பண்ண இடம் என்கிட்ட இருக்கு, பார்க் பண்ண முடியுமா? என் இடத்துல வந்து பார்க் பண்ணணும்னு செய்ய காலை வெட்டி விடுவேன். நான் எவன் வீட்டு இடத்துல எவன் வந்து பார்க் பண்ணுறது? முதல்ல வண்டி வேணும், அப்புறம் பார்க் பண்ண இடம் வேணும். ஒரு வண்டியை பார்க் பண்ண என்ன பண்ணணும்? வண்டி வேணும், அதுக்கப்புறம் பார்க் பண்ணுற இடம் வேணும். அந்த பார்க் பண்ணுற இடம் இடமா இருக்கணும். அடுத்த இடத்துல கொண்டு வந்து பார்க் பண்ணணும்னு வச்சுக்கோ. பார்க்கிங்னு ஒரு படம் வந்தது, பார்த்தீங்களா இல்லையா? நானும் பார்க்கல. எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா யாராவது? பார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக ஒரு சின்ன படத்தில் கிடைச்ச ஒரு சின்ன நாட்டு, அதை வச்சு ஒரு பெரிய படமாக பண்ணிட்டா அதுக்கு பேர் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி. அன்பே சிவம்னு ஒரு சினிமா. அந்த அன்பே சிவம் சினிமாவில் எம்எஸ் பாஸ்கர் வந்து அவன் வந்து வண்டியை பார்க் பண்ணுற இடத்துல இன்னொருத்தன் கொண்டு வந்து வண்டியை பார்க் பண்ணியிருப்பான். அடுத்தது இவன் பார்க் பண்ண வண்டி மேலே கொண்டு வந்து ஊறுகாயை வச்சு விற்பாங்க. அதுக்கு வந்து அவன் வந்து சண்டை போடுவான் இந்த சீனில். எப்படி என் வண்டியை வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி பார்க் பண்ண இடத்துல இது மாதிரி பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு. அதில் கிடைச்ச அந்த ஒரு சின்ன பிரச்சனை, நல்ல காமெடி ஆக்சுவலாக பாருங்கள். அதை வச்சு தான் பார்க்கிங்னு ஒரு சினிமாவே வந்துடுச்சு. ஒரு சின்ன நாட்டு, 2 நடுத்தர ஃபேமிலி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இடத்துல அவன் வண்டியை பார்க் பண்ணுவான். அதனால் ஏற்படக்கூடிய சண்டை, அந்த சண்டையில் அப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது, கடைசியில் அது எப்படி முடியுது அப்படிங்கிறத அந்த ஸ்டோரி. அந்த மாதிரி லெட்ஜர் அப்படிங்கிறது என்னன்னா, டிரான்சாக்ஷனை பார்க் பண்ணக்கூடிய இடம். ஒரு வண்டியை பார்க் பண்ண எப்படி வேணும்? வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனை பார்க் பண்ண லெட்ஜர் தேவை. ஒரு டிரான்சாக்ஷனை பார்க் பண்ணணும்னா என்ன வேணும்? லெட்ஜர் வேணும். லெட்ஜர் இல்லாமல் முடியாது. ஸோ இஃப் யூ பாஸ் த டிரான்சாக்ஷன், இஃப் யூ வாண்ட் டு பாஸ் த டிரான்சாக்ஷன், யூ நீட் லெட்ஜர். வண்டியை பார்க் பண்ண எப்படி வண்டிக்கும் பார்க்கிங் வேணுமோ, அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா உனக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு லெட்ஜர் வேணும். கிளியரா? கிளியரா? அரவிந்த் வைத்தியநாதன், எங்கள் வீட்டில் வந்து வண்டி பார்க் பண்ணுவேன். பார்க் பண்ணுவீங்களா? வேணா அட்ரஸில் பார்க் பண்ணி பாருங்களேன்னு சொல்கிறேன். எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஆகிடுவோம் அப்புறம். ஆமாம், சும்மா சொன்னேன். வாங்க வீட்டுக்கு. ஆல்வேஸ் வெல்கம். என்னுடைய மாணவர்களுக்காக இந்த வசந்த மாளிகையை நான் கட்டி வச்சிருக்கேன், தெரியுமா?
எல்லா மாணவர்களும் என்கிட்ட எப்போ வேணால் வரலாம். 24 ஹவர்ஸும் சார் நான் வரேன் அப்படின்னு மிட் டைம் இருந்ததுன்னா சார் நான் உங்களை பார்க்க வந்துட்டுருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்ணிட்டு எப்போ வேணால் வரலாம். உங்களுக்காக இந்த கதவு எப்போ திறந்தே இருக்கும். டாபிஸ் கதவு எப்போ வேணால் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, பயப்படாதீங்க. சீனிவாசெல்லாம் கொடுமை ஆள் கிடையாது. ஜாலியான ஆள். சும்மா படத்துக்காக தான் அப்படி சொல்லுவேன். ரைட், ஓகே. கீ டேக்வேஸ் அதில் என்ன சொல்கிறோம்? In Tally, there are 28 predefined and 15 primary and 13 secondary. In Tally, there are two default ledger. One is called cash, another one is called profit and loss account. The accounting master can be created from masters Alt G and Alt G, Control G. Okay, ma? From chart of accounts, we can use the display the used or unused master from J, Alt J, exception report. இப்போ பார்த்தீங்கன்னா in Tally, if you go for chart of accounts, ledger, under ledger, if you go for exception report, Control J. Under exception report, you can see the unused ledger. For example, what are the ledger you are not used? Petty cash book. These 4 ledger we have created, but we didn't use. Security charges ledger you didn't use. And also, what are the ledgers you are used? What are the ledger you used? You can see what are the ledger used. You can see what are the ledger you are not used. You can validate the email. Suppose Abhishek having email. You don't have any email. I am giving him as an email. For example, abhi2036@gmail.com. Like that I am giving. But it is not valid. It is not a valid email. Suppose I am taking abhi@2636. Like that, if any email is there, abhi2363@gmail.com. You cannot validate because email ID is validated. That email ID is valid with the email server. Email கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? Is anyone know who invented the email ID? Not discover. There is a mild difference between the inventory and discover. So that I used the word invention. Because invention is the new things discovering. If you discovering a new product, it is called invention. If you find the new use for the existing product, it is called discover. There is a mild difference between the invention and the discover. Discoverக்கும் inventionக்கும் வித்தியாசம் உண்டு. இன்வென்ஷன்னா முதல்ல கண்டுபிடிக்கிறது. டிஸ்கவர்னா ஏற்கனவே கண்டுபிடிச்ச பொருளுக்கு புதுசா ஒரு யூஸை கண்டுபிடிக்கிறது. ரைட்டா? ஸோ இன்வென்ஷன் இமெயிலை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? இருக்காது. Do anyone know who invented the email? இமெயிலை கண்டுபிடிச்சது யாரு? என்னப்பா? என்னப்பா இவன் பேரை போட்டிருக்கு? திருச்சிக்காரெல்லாம் கண்டுபிடிச்சான். பொன்னுசாமி என்னமோ பேருப்பா. பொன்னுசாமி என்னமோ திருச்சி. திருச்சியா? இவன் கிடையாது. திருச்சி இமெயிலை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கு. ஏன்பா? Most of the students are not coming. Why? Today attendance online class. Attendance ரொம்ப லோவாக இருக்குது. என்ன காரணம் தெரியல.
ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் படிச்சுங்க. Alt G, Control C, Control Alt C, Control V, Control C, Control Alt C, Control V, Control Alt V, Alt D. F10 பண்ண என்ன ஆகும், Alt H பண்ண என்ன ஆகும், இந்த மாதிரி இருக்குது. ஆன்சர் பண்ணுங்கள். we cannot delete predefined group in Tally Prime. Tally Primeல இருக்கிற லெட்ஜர்ஸை நாம் ப்ரீடிஃபைன்டு குரூப்பை டெலீட் பண்ண முடியும். ட்ரூவா ஃபால்ஸா? ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணி கிளம்பிடலாம். டேலியில் இருக்கிற டிஃபால்ட்டு ப்ரீடிஃபைன்டு குரூப்பை டெலீட் பண்ண முடியுமா? ஆன்சர் பண்ணுங்கப்பா. முடியும் அல்லது முடியாதுங்க. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் குரூப். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெலீட் பண்ணுங்கள். ஆல்ட் டி போட்டு யூ கேனாட் டெலீட். ஸோ ஃபால்ஸ். யூ கேனாட் டெலீட் ப்ரீடிஃபைன் அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ சப் குரூப் இன் டேலி பிரைம்? எது வந்து டேலியில் சப் குரூப் கிடையாது? பேங்க் அக்கௌண்ட், டெபாசிட், கரண்ட் அசெட், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். எது கிடையாது? கரண்ட் அசெட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கரண்ட் அசெட்ஸ்ங்கிறது சப் குரூப் கிடையாது, அது மெயின் குரூப், பிரைமரி குரூப். தேர்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பிரைமரி குரூப் இன் டேலி பிரைம்? எது வந்து டேலியில் பிரைமரி குரூப் கிடையாது? எது பிரைமரி? பிரான்ச் அண்ட் டிவிஷன் பிரைமரி, கேபிட்டல் பிரைமரி, ப்ரொவிஷன் கிடையாது. கரண்ட் அசெட்ஸ் பிரைமரி, ப்ரொவிஷன் வந்து பிரைமரி குரூப் கிடையாது. So to answer this kind of question, you have to know well that what are all predefined groups, what are all predefined ledger, and how many groups are there, how many ledgers are there, what are the default group available in Tally, and the 28 group like எதெல்லாம் primary, எதெல்லாம் secondary, P&L கீழே எதெல்லாம் வரும், balance sheet கீழே எதெல்லாம் வரும், இதில் நீங்கள் தரவாக இருக்கணும். Then only you can able to answer this kind of questions, otherwise you will be in trouble. ஓகேவா? Which of the following will not list under the inventory master in Tally Prime? Inventory, which one is not related? Ledger, unit, stock group, item. Ledger is the option which is not a inventory master. Other than this, all the three are inventory master only. Fifth, which of the following will not list under accounting master? Transaction, voucher, ledger group. Which of the following will not list under accounting master? Transaction is not a master. Voucher, ledger group. Transaction, voucher, ledger group. Which of the following will not list under accounting master? எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனும் வவுச்சர் ரெண்டுமே வராது. Which of the following is the chart of accounts in Tally Prime? எது வந்து chart of accountsல வரும்? chart of accountsல வரும் எது வரும் அப்படின்னா accounting master தான் வரும், பாக்கி எதுவும் வராது. How many predefined groups are available in Tally? 28 in numbers. How many predefined ledger available in Tally? Predefined 2. Which of the following is the predefined ledger in Tally Prime? Predefined ledger na edha solranga? Cash, predefined ledger. Baki edhum kedaiya. Multi master can be created from the chart of accounts screen in Tally Prime 2. So these are the answers which is available. Okay, நம்ம இன்னைக்கு தியரி கிளாஸ் பார்த்துட்டோம். மூணாவது சாப்டர் பார்த்துட்டோம். நாளைக்கு நாலாவது சாப்டர் பார்ப்போம். ஓகேவா? நாளைக்கு நம்ம நாலாவது சாப்டர் பார்ப்போம். ரெக்கார்டிங் அண்ட் மெயின்டைனிங் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற சாப்டரை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, விடைபெறுவோம்.